ஏன்னா ஒருத்தரையாச்சும் காலி பண்ணணும்னு நினச்சிக்கிறானுங்க. என் புள்ள கதை முடிஞ்சிச்சு. என் பையனோட ஜூனியர் தான் வெங்கடேஷன்ற பையன். ஸ்கூல் ஜூனியர்ஸ் தான் எல்லாம் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னுமே அவன் கனெக்டில் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையனுக்கும் சந்துரு சந்துருன்னா அதான் வேறு டிஎம்கே தனசேகரன், கேகே நகர் தனசேகர் அவர் பேர் என்ன, அந்த பையனுக்கும் வெங்கடேஷனுக்கும் ஏதோ ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் ஒரே பொண்ணே லவ் பண்ணணுங்களா என்ன, இதுதான் பிரச்சனைன்றாங்க எனக்கு தெரியல. என்ன பண்ணியிருக்கான், பேசலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், அவனுங்க ஏதோ கேட்டானுங்களாம், அவன் ஃப்ரெண்டு போய் அந்த பையன் காலை இது அரிசினா சிக்கணும்னா அந்த பையன் போயிட்டானா இப்படி சொல்லி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். என்ன பண்ணியிருக்கான், சந்துரு வந்து என் பையன் சீனியர் அங்கே இருக்கானுங்க, பர்த்டே கொண்டாடி அங்கே இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்றானுங்க, நான் வாங்கினா கொஞ்சம் என் பிள்ளைய என்ன என் பிள்ளைகிட்ட வண்டி இல்லை, வீட்டுக்கு போகலான்னு நினச்சா கூட இவன் ஓட்டு என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு வந்துடலான்டான்னு இருக்கான். சரி ஓகே. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் சிவா வாடாடா வந்துடு அப்படின்றானா. நீ வாடா சும்மா தானே கூப்பிட்றான் போயிட்டு வந்திருக்கானா, அவன் வரல. சரி நீ போயிட்டு வந்து நித்தின் அப்படின்னு இருக்கான். என் புள்ள வந்து போயிருக்குது. உள்ள போகிறதுக்குள்ளேயே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, அவனுங்களுக்குள்ள பிரச்சனை எவனையாச்சும் ஒத்தனையாச்சும் தீர்த்து காட்டணுன்ட்டு குழந்தைங்க அவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி இருக்குதுங்க 3 வண்டி. பையன் காரில் சேஸ் பண்ணுவோம், ஸ்விஃப்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எஸ் அவனு சொன்னான். அவன் என்ன பண்ணிக்கிறான், இவனுங்க 2 பேர் சொல்லிட்டானுன்னு, என்னடா அபிஷேக்கும் நித்தின், என் பையன் நித்தின், அபிஷேக்கும் நித்தினும் போயிருக்கிறாங்க. அவன் இடிச்சிட்டு திரும்பியும் வந்து குழந்தைங்கள 2வது வயசு ஏன்னா ஒருத்தரையாச்சும் காலி பண்ணணும்னு நினச்சிக்கிறானுங்க. என் புள்ள கதை முடிஞ்சிச்சு.